வணக்கம். கடந்த காலங்களிலே ஆ, தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒரு நிலைப்பாட்டில் பொது விடயங்களிலே ஆ, செயல்படுவதில்லை என்ற ஒரு குறைபாடு ஆ, சொல்லப்பட்டு வந்து இருக்கிறது, ஒரு விமர்சிக்கப்பட்டும் வந்திருக்கிறது. அந்த வகையிலே கடந்த 6ஆம் தேதி வவுனியாவில் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த விடயம் பரிசீலிக்கப்பட்டு ஆ, முதலில் ஆ, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒரு மிக நெருக்கமான ஒரு கலந்துரையாடல் நடந்ததையும் கருத்தில் கொண்டு ஆ, தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து இணக்கப்பாட்டுடன் செயல்படுவது குறித்து அவர்களோடு கலந்துரையாட வேண்டும், ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு முடிவு கட்சியால் எடுக்கப்பட்டது. அதை அந்த அந்த விடயத்தை நாங்கள் நானும் பொதுச் செயலாளரும் கையொப்பமிட்டு தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் திரு ரட்னலிங்கம் அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறோம். அவர்களும் அதற்கு 10ஆம் தேதி நமக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். தமது கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு கலந்து பேசி துரிதமாக நமக்கான பதிலை அனுப்புவதாக தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது அவர்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து ஏனைய வரை கட்சிகளோடும் நாங்கள் அந்த இணக்கப்பாட்டுடன் பொது விடயங்களில், அதாவது தெளிவாகவே எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படும் கட்சிகள் கூட தத்தமது தனித்துவத்தை பேணிக்கொண்டு எங்கள் தமிழ் தேசிய இனத்தை பாதிக்கின்ற பல பொது விடயங்களில் அல்ல சகல பொது விடயங்களிலும் கலந்து பேசி ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தளத்தில் நின்று செயல்படுவது காலத்தின் தேவையாக நாங்கள் உணர்கிறோம். அவை அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கலந்துரையாடல் அல்லது முடிவுகளுக்கு பிறகு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடும் தொடர்பு கொண்டு இதே விடயத்தை கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருக்கிறோம். இந்த முறை இந்த மாவீர தின நிகழ்வு இன்னொரு மாணவர் சபை தாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லியிருக்கு. இது தொடர்பாக உங்களுக்கு உண்மையாக இந்த மாவீரர் தின நிகழ்வு பொதுவாக நல்லூரிலே மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் கடந்த 5 வருடங்களாக அன்றைக்கி 4 அல்லது 5 வருடங்களாக மணிவண்ணன் அணியினர் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வை நடாத்தி வந்திருக்கிறார்கள். அந்த இடத்தை இந்த முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கோரியிருந்த காரணத்தினால் அவர்களோடு இருதரப்பினரையும் இணைந்து ஒரு மாவீரரை கௌரவிக்கின்ற நிலையில் நாங்கள் முரண்பட்டு ஒற்றுமை இல்லாமல் இருப்பது பொருத்தமில்லை என்ற காரணத்தினால் அவர்களோடு இணங்கி அல்லது இரு தரப்பினரையும் இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த நிகழ்வை நடாத்தலாமா என்ற சம்பந்தமாக உண்மையாக மாநகர முதல்வர் என்னோடு கலந்து பேசியிருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், பிளவுகள் இல்லாமல் அது நடத்த வேண்டும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அவர்கள் திலீபன் நினைவேந்தலுக்கு காலத்திலே அந்த திலீபன் தூவிக்கு அருகிலே அவர்கள் செயல்பட்டது போல செயல்படலாம், இணைந்து செயல்படுவதற்கு சாத்தியத்தை பரிசீலிக்கும்படி. ஆனால் அந்த முயற்சி இணக்கப்பாட்டுக்கு வராத காரணத்தினால்
அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது என்னவென்றால், தமிழ் தேசிய கட்சிகள் மாநகர சபை அல்ல, மாநகர சபையாக அந்த நிகழ்வை செய்வது பொருத்தம் இல்லை, அவ்வாறான எண்ணப்பாடும் இல்லை. மாநகர சபைகளுடைய உறுப்பினர்களும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் இணைந்து இந்த நிகழ்வை செய்யலாம். அதற்கு மாநகர சபையில் சார்பில் முதல்வர் அந்த அந்த இடத்திற்கு பொறுப்பாளர் என்ற வரையில் அதற்கான வழிகாட்டலையும் இணைப்பையும் தலைமைத்துவத்தையும் மாநகர முதல்வர் வழங்கலாம். ஏனைய உறுப்பினர்கள் இணங்கி செயல்படலாம். ஏனைய தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள் அந்த நிகழ்வை செயல்படுத்தலாம். மாநகர சபை அதை நடாத்துவது என்பது பொருத்தமும் இல்லை, சரியமில்லை, அவ்வாறான எண்ணப்பாடும் இல்லை. ஆனால் அந்த நிகழ்வு நடைபெறும். அதற்கான வழிகாட்டலை, வழிநடத்தலை, தலைமைத்துவத்தை, இணைப்பை மாநகர முதல்வர் தன்னுடைய தனிப்பட்ட ரீதியில் முன்னெடுப்பார். மாநகர மேயர் என்ற பதவி இருந்தாலும் கூட மாநகர சபை சார்ந்து அந்த நிகழ்வு இல்லை, உறுப்பினர்களாக ஒரு கட்சி, தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்களாக எல்லோரும் இணங்கி செயற்படுவார். அந்த ஏற்கனவே சாணக்கியனுடைய தந்தையாருடைய மரணச்சடங்கு நிகழ்வுக்கு ஜனாதிபதி சமூகம் அளித்திருந்த பொழுது அவர் சாணக்கியனுடன் திரு சுமந்திரன் அவர்களோடும் பேசுகிற பொழுது இவர்கள் இருவரும் எங்களுடைய கடிதம் சம்பந்தமாக அவருடைய அவதானத்தை ஈர்த்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கூடிய விரைவிலே ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார்கள். என்னுடைய கருத்தின்படி அடுத்த வாரம் ஒரு 2-3 நாட்களுக்குள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சந்திப்பில் முக்கியமாக இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களும் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அரசியலமைப்பு சம்பந்தமாகவும் மற்றும் பொருளாதார விடயங்கள், குறிப்பாக பலாலி விமான நிலையம், காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் காணி நிலம் விடுவிப்பு போன்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு உத்தேசித்திருக்கிறோம்.